அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ். இங்கே பாருங்க, அழகு 2ல் பனை மர சிறப்பு. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாமா? முதல்ல இந்த பாடப்பகுதியை படித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம விடை எழுத முடியும். தமிழ்நாடு அரசு சின்னங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்னம், ஒவ்வொரு சின்னம் கொடுத்துருக்காங்க. திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். பறவை என்னது, தமிழ்நாட்டின் மாநில பறவை என்னதுன்னா மரகதப்புறா. மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து. மாநில மலர் தமிழ்தாய் வாழ்த்துல நீராறும் கடலொடுத்த பாடல். மலர் செங்காந்தல் மலர். அது மாதிரி மாநில நடனம் பரதநாட்டியம். மாநில மரம் பனை மரம். அடுத்து மாநில விலங்கு வரையாடு. மாநில விளையாட்டு கபடி. சரியா? இங்கே பாருங்க, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இதில் பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, வல்லமை என்ற சொல்லின் பொருள். வல்லமை அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? வலிமை. வலிமையாக இருக்கவங்கள தான் வல்லமை அப்படின்னு சொல்லுவோம். அதோட சொல்லின் பொருள் என்ன வரும் அப்படின்னா வலிமை தான். அடுத்து பாருங்க, 2வது, உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உயர அப்படின்னா நம்மளுக்கு எதிராக என்ன சொல்லுவோம்? மேலே அப்படின்னு சொல்ல மாட்டோம். நிறைய அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். அதிகம் இது வராது. அப்போ என்ன வரும்? தாழ அப்படிங்கிறதா. உயரன தாழன கீழே, கீழே அடியில். அப்போ தாழங்கிறத விடை. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன வரும்? தாழ. அடுத்து விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விழுந்து அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா எழுந்து. விழுந்துக்கு எதிராக இருக்க சொல் என்ன வரும்? எழுந்து. அடுத்து கரையோரம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரையோரம். இதை பிரித்து எழுதினா நம்மளுக்கு என்ன விடை வரும்? கரை கூட்டல் ஓரம், கரையோரம். சரியா? அடுத்து பார்க்கலாம் என்னன்னு. அங்கெல்லாம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கெல்லாம். இதை எப்படி பிரிக்கலாம்? அங்கு கூட்டல் எல்லாம். இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சாலையோரம். இதை எப்படி பிரிக்கலாம்? சாலை கூட்டல் ஓரம். குருத்தோலை குருத்து கூட்டல் ஓலை. இந்த மாதிரி நம்ம சொற்களை பிரித்து எழுதலாம். சரியா? அடுத்து வினாக்களுக்கு விடையறின்னு எத்தனை கேள்வி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 4 கேள்விக்கான விடை பார்க்கலாமா? முதல் கேள்வி என்னது? பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடையை பாருங்க. பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி போன்ற உணவுப் பொருட்கள் பனை மரத்திலிருந்து கிடைக்கின்றன. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். 2வது கேள்வி பாருங்க. சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனை மரம் எவ்வாறு உதவுகிறதுன்றது. இதற்கான விடை எப்படி எழுதலாம்? பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் உதவுகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்றது. இதற்கான விடை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம். மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும். அடுத்து, பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை சொந்த நடையில் எழுதுகன்றிருக்கு. எப்படி எழுதலாம்னா இதுக்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. பனைமரம் நீண்டு வளரக்கூடியது. இது வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். இப்பொருட்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு பயன்படுவன. நுங்கும் பனங்கிழங்கும் பனம்பழமும் உணவாக பயன்படுகின்றன. ஓலை கூடைகள் உடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகிறது. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுகிறது. பனைமரம் புயலை தாங்கும் வல்லமை பெற்றது. பனை ஓலை ஓலைச்சுவடிக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு உடையது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலைன்னு எழுதிக்கிங்க. இந்த இடத்துல பழையின் இருக்கு. பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து விளையாட்டுகள் விளையாட பயன்படுகிறது.
பறவைகளுக்கு வாழிடமாக விளங்குகிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஈஸியாக எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே முதல் கேள்வி படிச்சிருக்கோம். பனைமரத்தில் இருந்து உணவுப் பொருட்கள். இந்த பாயிண்ட்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது? இந்த 3 வரிகளும் அதற்கான விடையை எழுதிக்கலாம். சரியா? அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை சேர்த்து எழுதிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் 2 கேள்வியை சேர்த்து நீங்கள் எழுதிக்கிங்க. அது இல்லாமல் இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இதை எழுதிட்டு கூட அடுத்து அந்த 2 பாயிண்ட்ஸை மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட ஷார்ட்டாக உங்களுக்கு போதும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பனைமரத்தின் பயன்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியோட நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருட்களை பட்டியலிடுகின்றது. உங்கள் வீட்டில் நீங்கள் மரத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை எடுத்து இந்த மரத்திலேயே நம்ம எழுதலாம். நான் கொடுத்துருக்க விடை பாருங்கள். கட்டில், மரக்கட்டில் இருக்குல்ல, அந்த மரக்கட்டில். மர மேஜை இருக்கும். நாற்காலி எதில் செஞ்சது? மர நாற்காலி தான். கதவும் மரத்தில் தான் நம்ம வீட்டில் செஞ்சுருப்பாங்க. அந்த கதவை எழுதியிருக்கேன். ஜன்னல் அதே மாதிரி மரத்தில் இருக்கிறதா. ஏணி மரத்தில் உட்டில் தான் மரத்தில் செய்கிறது. மண்வெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, மண்வெட்டி வந்து இரும்பு, அந்த வெட்டுற பகுதி வந்து இரும்பில் இருக்கும். ஒரு கைப்பிடி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா மரத்தில் தான் இருக்கும். அடுத்து சுத்தியல்லையும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து எப்படி இருக்குன்னா மரத்தில் உட்டால் தான் இருக்கும். அடுத்து அலமாரி பீரோ சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் மரத்தில் இருக்குது. அதுமாதிரி மரபொம்மை, விளையாடக்கூடிய அந்த மரபொம்மைகள்லாம் மரத்தில் செய்யப்பட்டது. அடுத்து ஊஞ்சல் மர இதில் அந்த பலகை இருக்குல்ல, மரத்தில் தானே செய்யப்பட்ட ஊஞ்சல். அடுத்து கரண்டி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி, மரக்கரண்டி இருக்குல்ல, அதை எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கூட எழுதிக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன பயன்படுத்திக்கிறோம் மரத்தில், அந்த பொருட்களை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இணைந்து செய்வோம் இருக்குது. சொற்களுக்குரிய படங்களை பொறுத்துகன்றது. இங்கே நம்மளுக்கு வந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆ, கை, பூ, நா, ஈ, கா. இதெல்லாம் என்ன சொற்கள்னா ஓரெழுத்து சொற்கள்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஆ அப்படிங்கிறது எதை குறிக்கணும்? ஆனா என்னது? பசு அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஆவோட பொருள் என்னதுன்னா பசு. ஆனா என்னது? பசு. அப்போ பசுவோட இங்கே இருக்குது, படம் இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மேட்ச், இதை வந்து பொறுத்துக்கலாம். ஒன்றுக்கு விடை என்ன வரும்னா பசு. 2க்கு வந்து கை, கைக்கு கை இருக்குது. 3 என்ன? பூ இருக்குது. பூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். இது 3. 4 நானா என்னது? நாக்கு. இங்கே இருக்குது நாக்கு. நானா நாக்கு. 5 பாருங்கள், கானா என்னது? சரியா? 4 வந்து ஈ. 5 வந்து ஈனா இங்கே ஈ இருக்குது. 6 வந்து கானா காடு. சரியா? இந்த மாதிரி நான் வந்து இந்த ஓரெழுத்து சொற்களை பொருத்தணும். படத்துக்குரிய சொற்களை வந்து பொருத்திட்டேன். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மொழியோடு விளையாடு. இந்த பகுதியில் பாருங்கள், ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுகின்றது. ஒரே மாதிரி சொற்கள் இருக்கும், அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வட்டமிடணும். இப்போ நிலவு, அதுக்கு என்னென்னா மதினா நிலவு தான். திங்கள் நிலவு தான். சந்திரன் அப்படிங்கிறது நிலவை குறிக்கக்கூடியது. சரியா? அதனால் அந்த நிலவு வந்து நம்ம ஒரே ஒரு பொருள், இந்த நிலவு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் வருமோ அதை வட்டமிடணும். அதே மாதிரி தான் அம்மா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அன்னை, தாய், மாதா, இதெல்லாம் அம்மானு சொல்லுவோம். அப்போ அதை வட்டமிட்டுக்கலாம். அடுத்து மகுடம் பாருங்கள். மகுடம்னா தலையில் சூடக்கூடிய அந்த மகுடம். அதுக்கு பேர் மணிமுடி சொல்லுவோம். கிரீடம், அணிகலன், இதெல்லாம் அதுக்கு பொருளாக வரும். அடுத்து பார்த்தோம்னா, அடுத்து பாருங்கள், திரள்னா கூட்டம், நெருக்கம், கும்பல். இந்த 3ஐயும் நம்ம வட்டமிட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு அலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க. அது பாய் எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பனை ஓலையில் பாய் எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் தேவையான பொருட்கள், பனை ஓலைகள் தேவையான எண்ணிக்கையில் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்து அடுத்து என்னென்னா செயல் திட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பனை ஓலைகளை கொண்டு காற்று, அடி, விசிறி, பொம்மைகள், பெட்டிகள் போன்ற பொருட்களை செய்து வருவாங்க. இது இலக்கணம். அடுத்து இலக்கண பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பால் அப்படி கொடுத்துருக்காங்க. பால் அப்படிங்கிறது திணையோட ஒரு உட்பிரிவு தான் பால்னு சொல்லுவோம். இது பால் என்ற சொல்லுக்கு வந்து பகுப்பு அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது. பால் வந்து 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால், 5 வகை இருக்குது. உயர்திணையில் வரக்கூடிய பால் என்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால் வந்து ஆண்பால், பெண்பால் உயர்திணையில் வரும். பலவின்பால். இதில் அக்ரைனில் வரக்கூடிய பால் என்னென்ன அப்படின்னா ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அக்ரீனில் வரக்கூடியது. அதாவது உயர்திணையில் வரக்கூடியது என்னென்ன பாலும், முதல்ல 3 பாலும் உயர்திணையில் வரக்கூடியது என்னென்ன பால் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆண்பால் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய பெண், அவன் என்ற பெயரில் இது சுட்டப்படும் சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது தான் பெண்பால். இது வந்து அவள் அப்படிங்கிற பெயரில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், மனிதர்களை குறிப்பது பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிணையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 2 தான் அக்ரிணை. பலவின்பாலும் ஒன்றன்பாலும் தான் அக்ரிணை.
அக்ரிணை அப்படிங்கிறது ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிக்கிறது, ஒன்றன்பால் தான். அக்ரிணையில் ஏதாவது ஒன்றை குறிக்கிறது ஒன்றன்பால். அக்ரிணையில் ஒன்றைக்கு மேற்பட்ட எண்ணிக்கை இல்லாத விலங்குகள் இருக்குல்ல, விலங்குகள் இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டது குறிக்கிறது பலவீன்பால்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்னா அக்ரிணை ஒன்றன்பால் வந்து அது இது அப்படிங்கிற சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டது அவை இவை அவைகள் இவைகள் இந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? கீழ்காணும் சொற்களை வகைப்படுத்துகளை இங்கே சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் எது எது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவீன்பால் அப்படிங்கிறத நம்ம தான் வகைப்படுத்தி எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்க. ஆண்பால்னா படித்தான், எழுதினான், குயவன், ஆசிரியர், அண்ணன். பெண்பால்னா அவள், நாட்டிய மங்கை, மங்கையில எழுதலாம். பலர்பால் வந்து சென்றனர், ஓடினர், விளையாடினர், மாணவர்கள்லாம். ஒன்றன்பாலில் வர்றது வந்தது, வகுப்பறை, வீடு, செடி, மலர்லாம் எழுதலாம். பலவீன்பாலில் பார்த்தோம் அப்படின்னா பரந்தன, மேய்ந்தன, கற்கள், மரங்கள், பூக்கள் இதெல்லாம் பலவீன்பால். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து பொறுத்துக்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து பால் அடிப்படையில் பொருத்தணும். இப்போ அவன் அப்படின்னா என்னது? வரைந்தான் அப்படிங்கிறது. இப்போ அவன் வரைந்தான் பொறுத்த. அவள் அப்படின்னா ஆடினாள், பெண்பாலை குறிக்கக்கூடியது. அவர்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கினா அவர்கள் அப்படின்னா பாடினார்கள், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை குறிக்கக்கூடியது. ஓடியது அதுனா ஓடியது, அக்ரிணையில் வரக்கூடியது ஒன்றன்பால். அவை அப்படின்னா பறந்தன, பறவைகள் பறந்தன அப்படிங்கிறது தான். சரியா? அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.